உலகெங்கும் உள்ள பிரணவ மந்திரம் நேர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து புத்தாண்டு பலன்கள் 2026 வருடம் வரக்கூடிய புத்தாண்டு எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட போயிட்டு இருக்கு. அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய சுறுசுறுப்புத்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு பிடித்த ரிஷபராசினியர்களுக்கு ரிஷபராசினியர்களுக்கு இந்த 2026 வருடம் இப்படி இருக்க போகுது. எங்க இருங்க வாழ்க்கை தான் தேடுறேன். யாரில் இருப்பீங்களா? ஹீலிங் பலூன் இல்லாம யாரில் இருப்பீங்கன்னு சொல்லலாமா? அந்த அளவுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை சிறகுகள் முளைக்க போகுது. எல்லாரும் தேவதைகளாகவும் தேவ தூதர்களாகவும் மாறக்கூடிய அளவுக்கு இந்த தடவை அப்படியே செம்மையான லக்கி சைன் கிரியேட் ஆகிறதுக்கான சான்ஸ் 100 விழுக்காடு இருக்கு. கிட்டத்தட்ட இதை ஒரு 2 கேட்டகரியா பிரிக்கலாம். ஏன்னா பெயர்ச்சிகள் தான் தீர்மானம் செய்யுது இல்லையா? அந்தந்த மாதம் என்னென்ன நடக்க போகுதுன்றது அந்தந்த மாத சூரியனுடைய நகர்ச்சியும், வருடம் என்ன நடக்க போகுதுன்றது வருடக்கோள்களுடைய பயிற்சியை வச்சு தான் தீர்மானம் பண்றோம்ன்ற மாதிரி இந்த தடவை வருடக்கோள்களான குருவோட பயிற்சியும் ராகு கேதுவோட பயிற்சிகளும் இருக்கிறனால ஒரு 2ஆ பிரிச்சுக்கலாமா? இந்த கிமு கிபி மாதிரி கூப்பே கூப்பின்னு பிரிச்சுக்கலாமா? குரு பயிற்சிக்கு முன் ஒன்று, குரு பயிற்சிக்கு பின் ஒன்று. ஸோ 2ஆ பிரித்தோம் அப்படின்னா முதல் 5 மாதங்கள் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இப்போ எப்படி இருக்கோ அப்படி தான் இருக்க போகுது. ஸோ கொஞ்சம் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலமாகத்தான் இருக்கிறது. ஓகே, கொஞ்சம் ஹெல்த் ரீதியாக இருக்கக்கூடிய அந்த பேக் பெயின் L1 L2ல பிரச்சனை வர்றது, மொட்டியில பிரச்சனை வர்றது, அதே மாதிரி கொஞ்சம் வயிறு சார்ந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடிய விஷயங்கள் சரியாக போகுது. ஓகே, கொஞ்சம் வேலை பளு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு மார்ச் மாதம் வரைக்கும் அப்படியே நீடிக்கும். ஓகே, ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஜெட் வேகத்தில் பறக்க போறீங்க. இது வரைக்கும் அப்படியே சைக்கிளில் ஓடிட்டே இருந்தோமா, திடீர்னு அப்படி உங்களை ஒரு பேராஷூட்டில் உட்கார வச்சு ஏற்றுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆஃப்டர் ஜூனுக்கு மேலே வேற லெவல் அல்டிமேட்டான டைம் இனிதே உதவியே காத்திருக்கிறது. 3ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். அது உச்ச குருவாக அமர்ந்திருக்கிறார். தொடர முயற்சியெல்லாம் வெற்றி தான். 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது முக்கியம் இல்லைங்க, என்ன பார்க்குறான்றது முக்கியம். நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன பார்க்குறீங்க? நான் இங்கே உட்காந்துருக்கேன், உங்களை பார்க்குறேன் இல்லையா? பார்வைக்குத்தான் பலன் அதிகம் அப்படின்னு குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்வாங்க. அப்போ குரு பார்க்கக்கூடிய இடமான இந்த 9ஆம் இடம், வாவ், பாக்கிய பார்வை, குருவுடைய பார்வை பதியுது அப்படின்றத தாண்டி வேற என்ன வேணும் சொல்லுங்க? 9ஆம் இடம் முழுக்க போகிறது, 7ஆம் இடம் முழுக்க போகிறது, கிட்டத்தட்ட 11ஆம் இடம் முழுக்க போகிறதுன்ற போது அதுவும் 11ஆம் இடத்தில் சனி அமர்ந்து அவருக்கு அங்கிருந்து குரு பார்வை. இது வரைக்கும் வேலையில யாரெல்லாம் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லி தவிச்சிட்டு இருந்தீங்களோ அத்தனை பேருக்கும் இந்த நியூ இயர்ல இருந்து ப்ரமோஷன் கன்ஃபார்ம். அதுவும் கிட்டத்தட்ட மே மாசத்துல இருந்து கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. ஓகே, நிறைய பேருக்கு சொந்த தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் கூட வருது. இது வரைக்கும் எனக்கு இன்வெஸ்டே கிடைக்கல, எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடைக்கல, எனக்கு பணமே கிடைக்கலன்னு தவிச்சிட்டு இருந்த நிலைமையெல்லாம் மாறி பணம் வருவதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. நிறைய பேருக்கு பேங்க் லோன் மூலமா பணம் வரப்போகுது. கண்டிப்பாக ரிஷபராசி பெண்கள் தங்கம் வாங்கி குவிக்க போறீங்க. தங்கத்தை வாங்கியே தீரணுன்ற மாதிரியான உள் மனசுல ஒரு உந்துதல் தங்கம் வாங்குறதுக்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. என்னதான் 10,000 ரூபாய் போனாலும், என்னதான் 20,000 போனாலும் இப்பயாவது வாங்கி வச்சுப்போம், அது ஒரு சேவிங்ஸா இருக்குமேன்ற மாதிரி உங்களுக்குள்ள அப்படியே ஒரு தாட் எனக்கு தெரிஞ்ச சித்திரையிலேயே ஆரம்பிச்சிடும். ஏப்ரல்ல இருந்தே தங்கம் வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கு. வாங்கினா கமெண்ட்ல சொல்லுங்க சரியா? நிறைய ரிஷபராசிக்காரங்க தங்கம் வாங்குவதற்கான, வெள்ளி வாங்குவதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. ஓகே, ரிஷபராசி குழந்தைகள் மிகச்சரியாக உங்களுக்கு அவர்கள் மீதான திறமையை வெளிப்படுத்தி உங்களை அப்படியே மகிழ வைக்க போகிறார்கள். கண்டிப்பாக சுப விரயம் வீட்டில் இனிதே மலர காத்திருக்கிறது. உங்க பிள்ளை கல்யாணம் நடக்கலையா? இந்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இத்தனை நாளா பொண்ணு பார்த்து முடியலையா? இப்ப நீங்க பாக்குற அலையன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு செட் ஆக போகுது. நிறைய பேருக்கு உங்க வீட்டில் குவா குவா சத்தம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு மூலமாக நன்மை நடக்க போகுது. நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை சொந்தமா மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவரைக்கும் வராத உங்களுடைய பாட்டன் சொத்து, பாட்டி சொத்து, தாத்தா சொத்து, அப்பா சொத்து இதெல்லாம் உங்க கைக்கு சேர்ந்து அந்த உயிரை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அப்படியே உயிர் இனிக்க இனிக்க அந்த சொத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்த தடவை ரிஷபராசிக்காரர்களுக்கு நிகழ காத்திருக்கிறது. நிறைய பேருக்கு சொத்து அப்படின்ற இடத்துல இருந்த தொய்வு நிலை மாறப்போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் குடும்பமா ஒன்று சேர போறீங்க. இது வரைக்கும் நான் ஒரு பக்கத்துல இருந்தேன், நான் ஹாஸ்டல்ல படித்தேன், எங்கள் அப்பா ஒரு பக்கம், எங்கள் அம்மா ஒரு பக்கம், வாட்டவரிட்டிஸ் ஏதோ ஒன்று இல்லை, கல்யாணம் வந்தால் கூட அப்பா அம்மாவோட இணக்கமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த தடவை கூடி வருகிறது. ஸோ ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்திலிருந்து வேற லெவலில் மாஸ் காட்ட போறீங்க. நிறையா குடும்பங்கள் இணைவதற்கான அமைப்பு 100 விழுக்காடு இருக்கு. அதே சமயம் அம்மாவோட உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கு. 1க்கு 2 தடவை
உங்க அம்மாவுடைய உடல்நிலையில் நீங்கள் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் தான். 9ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை இருக்கனால நிறைய பாக்கியங்கள் வலுக்க போகுது. நிறைய கோயில் குளத்துக்கு போறது, கோவில்களுக்கு செய்யறது, குருமார்களுடைய ஆசி கிடைக்கிறது. நெறையா வந்துட்டு உங்களுடைய அப்பாவின் வழி உங்களுக்கு ஒரு ஆதரவு கிடைத்து, அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது. இதெல்லாம் நடக்க போயிருக்கு. 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குருவோட பார்வை இருந்தா வேற என்ன வேணும் சொல்லுங்க? சொசைட்டில ஒரு மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் நீங்க சொன்ன சொல் ஒரு 100 பேர் வந்து நிப்பாங்க. பாராட்டு மழையில நனைய போறீங்க. எனக்கு தெரிஞ்சு மே மாசத்துக்கு அப்புறம் ரிஷபராசிக்காரங்க செலிபிரிட்டி யோகம் தான். யாரா இருந்தாலும் சரி, அது சின்ன குட்டி குழந்தையா இருந்தாலும் சரி, பெரிய ஆளா இருந்தாலும் சரி, பாராட்டு மழையில நனைய போறீங்க. நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைக்க போறாங்க. 7ஆம் இடம் வலிக்கிறதுன்ற போதே, சமுதாயத்திற்கான ஒரு மதிப்பு, மரியாதை. இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருடம் திருமணம் ஆவதற்கான பாக்கியங்கள் கூடி வரப்போகிறது. நெறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்ட்னர்ஷிப் மூலமாக தொழில் விருத்தி கிடைக்குவதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. ஓகே. அது விருச்சக வீடாகவுமே வருவதற்காக நெறைய பேருக்கு சொந்த தொழில் கிடைக்கிறது, இல்ல அரசாங்க உத்தியோகத்துல இந்த மானியம் சொல்லுவாங்கல்ல, அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது. இடம் வாங்கி போடுறதுக்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. என்ன மேடம் காசே இல்ல எங்கத்த இடம் வாங்குறதுன்னா, கண்டிப்பா 1 வருஷம் இருக்கு பாஸ். 1 நாள் தானே இப்ப ஆகுது. 1 வருஷம் இருக்கு நம்மளுக்கு. 365 நாள்ல நம்மனால வாங்க முடியாம எப்போ போகுது? பிளானட் உங்கள வாங்கி தான் தீவின்னு அடம் பிடிக்குது. கண்டிப்பா இடம் வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு 100 விழுக்காடு இருக்கு. அதே மாரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. பெரிய லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவ. வீடு மாற்றம், இடம் மாற்றம், வண்டி மாற்றம் கண்டிப்பாக நடந்தே தீரும். மேக்கு அப்புறமே நெறைய பேரு வீட மாத்துறது, இடத்த மாத்துறது, அட்லீஸ்ட் உங்க ரூமையாவது மாத்துறதுன்ற மாரி ஒரு கண்டிப்பாக ஒரு டிரான்சிட் இருக்கு. நெறைய பேருக்கு வெளிநாடு போய் படிப்பதற்கான யோகம் எல்லாம் 100 விழுக்காடு இருக்கு. அது கிட்டத்தட்ட அது எனக்கு தெரிந்து அது அம் ஆல்மோஸ்ட் நெறைய இந்த துபாய்க்கு போறது, நெறைய இந்த சவுதிக்கு போறது, நெறைய இந்த இஸ்லாமிய கண்ட்ரிக்கு போறது, இந்த மாரி இடத்துக்கு போய் உங்களுடைய டேலண்ட்ட நீங்க வெளிப்படுத்த போறீங்க. பிரெயின் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆக போகுது. உட்கார்ந்த இடத்துலருந்து எப்படி வேலை செஞ்சு பணத்த சம்பாதிக்கலான்ற மாரி உங்களுடைய மூளை இயங்க போகுது. கம்யூனிகேஷன் ஸ்கில் எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்க போகுது. 3ஆம் இடத்துல அப்படியே குரு அமர்ந்திருக்கும்போது நெறைய டிராவல் பண்ணுவீங்க இந்த தடவ. பயங்கரமா டிராவல் பண்ணுவீங்க. நெறைய வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்கிரீஸ் ஆகும். டேட்டா கலெக்ஷன் பண்ணி வச்சுப்பீங்க. பாயிண்ட்டா ஸ்கெட்ச் போட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுவீங்க. திட்டமிடல் வலுக்க போகிறது. ஏன்னா 3ஆம் இடமே திட்டமிடல் தான். திட்டமிடல் பயங்கரமா ஸ்ட்ராங்கா இருக்க போகுது. யாரெல்லாம் உங்களுடைய இளைய சகோதரனாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு வயதுக்கு கம்மியானவர்களா இருக்கிறார்களோ, அவர்கள் மூலமாக ஒரு அனுசரணையும், ஒரு அனுகூலமும் கிடைக்கப் போகுது. ஆனா, அதே சமயம் அவர்களிடம் மிகுந்த கவனமாக இருக்கணும். ஓகே. பண்ற முயற்சி கரெக்ட்டானதா அப்படின்றத ஒரு தடவ செக் பண்ணிட்டு நீங்க பண்ண வேண்டிய கட்டாயமாகத்தான் இருக்கிறது. மத்தபடி ரொம்ப சூப்பருங்க. 1, 2லாம் கிடையாது. ஏன்னா, ஒரு மனுஷனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்த குடுக்கக்கூடிய இடமே வந்து 7ஆம் இடம் சரியாக இருந்தால் தான் உங்களுக்கான 9ஆம் இடம் இயங்கும். 9ஆம் இடம் சரியா இருந்தா தான் 11ஆம் இடம் இயங்கும். அப்ப சொசைட்டில உங்களுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை கிடைச்சு, அதன் மூலமாக ஒரு பாக்கியம் கிடைச்சு, அதன் மூலமாக ஒரு லாபம் கிடைக்கும். அப்ப இந்த 3 இடங்களுமே உங்களுக்கு இயங்க போகுது. குருவனால்னா வேற என்ன வேணும் சொல்லுங்க? எதுவுமே தேவையில்ல. இதுவே சூப்பரா இருக்க போகுது. ஓகே. இப்படியே வந்தோம்னா சனி 11ஆம் இடத்தில் அமர்தல் அப்படின்றதே பயங்கர இதுவரைக்கும் சனி கொஞ்சம் வக்ரமா இருந்தாரு. அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. அதனால ஒண்ணும் பெருசா போன வருஷம் ஒரு மாரி வேலையில வரும்னு நெனச்ச இடத்துல அதுவும் 2ஆம் இடத்துல வேற வந்து குரு அமர்ந்து நெறைய தன விரயங்கள் ஏற்பட்டிருக்கும். இந்த தடவ அதெல்லாம் இல்லாம சேவிங்ஸ் பத்தியான தாட் ப்ராசஸ் அதிகமா ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்கிரீஸ் ஆகும். எஸ்பெஷலி பெண்கள் நெறைய நகைச்சீட்டு போடுறது, அதுவும் போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் சேவிங்ஸ் பண்றது, கவர்மெண்ட் பாண்ட் வாங்கி வைக்கிறது, அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல அதாவது ட்ரஸ்டடான விஷயத்துல நான் வந்து என்ன சொல்றது இன்வெஸ்ட்மென்ட் பண்றேன்ற மாரி உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் அந்த இடத்துக்கு தகுந்த மாரியான ஒரு அமைப்பாக இருக்க போகுது. அதன் மூலமாக லாபங்கள் பன்மடங்கு வருவதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. ஓகே. தென் அதுக்கப்புறம் என்ன விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்டின்னா, கொஞ்சம் பேச்சில் கவனம் தேவைப்படக்கூடிய மாதமாகத்தான் முதல் 6 மாதம் இருக்கும். அதனால பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணும். பேச்சு விரயம் அதிகரிக்கும். ஆனா அடுத்த 6 மாதம் பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன சொல்லுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வர ஆரம்பிக்கும். எனக்கு டைம் இல்ல. எனக்கு பேச நேரம் இல்ல. நான் உழைக்கணும், நான் ஜெயிக்கணும், நான் ஓடணும், நான் முன்னேறணுன்ற மாரி அப்படியே இந்த கீ குடுத்தா எப்படி ஒரு பொம்மை ஆடுமோ, அந்த மாரி ரிஷபராசிக்காரங்க இந்த தடவ ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் குரு இயங்கும்போது, சனி இயங்கும்போது உட்கார நேரம் இல்லாம, எந்திரிக்க நேரம் இல்லாம பயங்கரமா வேலை பார்க்க போறீங்க. வேலை பார்த்தா என்ன கிடைக்கும்? பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது. அவ்வளோதான். இந்த தடவ உழைப்பின் மூலமாக, உங்களுடைய மூளையின் மூலமாக இந்த தடவ மனசு, உடம்பு 2மே இயங்க போகுது. ரிஷபராசிக்காரர்களுக்கு. 1 லட்டு, 2 லட்டுலாம் இல்ல. எல்லாமே இந்த தடவ இனிப்பாக, தித்திப்பாக இருக்கக்கூடிய வருடமாகத்தான் இந்த 2026வது வருடம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு டைம் பீரியட். சும்மா இதெல்லாம் சொல்றதுக்கு இல்ல.
ஸோ ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உங்களுடைய லெவல் வேற லெவல்ல இருக்க போகுது. ஜூன் மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் பேச்சில் கவனம் தேவை. யார்கிட்டயும் வந்து அஷூரன்ஸ் குடுக்காதீங்க. இத பண்ணிடுவேன், அத பண்ணிடுவேன்னு குடுக்காதீங்க. அதுல சில சில சங்கடங்களை நீங்கள் சந்திக்க வேண்டி வரலாம். அதே மாரி 11ஆம் இடத்தில் லாப இடத்துல போய் சனி உட்கார்ந்திருக்காரு. அந்த சனிக்கு குருவோட பார்வை அப்படின்றனால நீங்க சும்மா சாதாரணமா பண்ண விஷயம் கூட கோடி கோடியா குடுக்கறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. ஸோ ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ உங்களுடைய முயற்சிகள் மூலமாக உங்களுக்கான லாபத்தை நீங்கள் ஈட்டிக் கொள்வதற்கான வாய்ப்பை குருவும், சனியும் குடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். ராகு அதற்கு ஆமென் என்று உப்பு கொட்ட போறார். ஏன்னா 10ஆம் இடத்துல ராகு அமர்ந்து என்ன பண்ண போறாரு? அதைத்தான் இயக்க போறார். ஸோ ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை முதல் 6 மாதங்கள் கடின உழைப்பும், அடுத்த 6 மாதங்கள் அந்த உழைப்பிற்கான லாபத்தை அனுபவிக்கக்கூடிய வருடமாகத்தான் இந்த வருடம் மலர காத்திருக்கிறது. ஓகே. இந்த வருடம் எனக்கு என்ன கலர் கொஞ்சம் லக்கா இருக்கும்? எதை நான் அந்த கலரை வந்து யூஸ் பண்ணா எனக்கு ஒரு ஃபேவரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஆஷ் கலர் நிறைய பயன்படுத்துங்க. ஆஷ் கலர் பயன்படுத்துறது, அதே மாதிரி இந்த ஸ்கை ப்ளூ கலர், கிரே கலர் இந்த 3 கலருமே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு மிகுந்த லாபத்தை தரக்கூடிய கலராக இருக்கும். எங்கேயாவது போகும்போது இந்த மாதிரி கலர்ல போடுறது, ஒரு இன்டர்வியூக்கு ஒரு சிவி அனுப்பும்போது இந்த மாதிரி போடுறது, ஒரு பொண்ணு பார்க்க போகும்போது இந்த மாதிரி கலர்ல வந்து ட்ரெஸ் போட்டு போடுறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கான அ வசீகரத்தை இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சு குடுக்கும். அதனால இந்த கலர் உங்களுக்கு பெரிய லக்கி கலரா இருக்கும் இந்த வருடம். ஓகே. அதே மாரி நான் ஆரம்பிக்கும்போதே ஒரு விஷயம் சொன்னேன். ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன தடவ சந்தோஷம்னா, சந்திரன் உங்ககிட்ட இருந்தாங்க ஆரம்பிக்கிறான். உச்சமடையக்கூடிய கிரகம் உங்ககிட்ட இருந்தா அப்படியே தன்னுடைய உச்ச நட்சத்திரத்திலேருந்து ஆரம்பிக்கும்போது, நம்ப உச்ச நட்சத்திரமா மாறும்ன்ற எண்ணம் ஒவ்வொரு ரிஷபராசிக்காரர்களுக்குள்ளயும் வரும். கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் வீட்டில் இந்த தடவ ஒரு கெட்டி மேள சத்தமோ, இல்ல திருமண வைபோகமோ, இல்ல பிள்ளைகள் பூப்பெடுதலையோ, இல்ல பூணல் கல்யாணமோ, இல்ல வந்து குவா குவா சத்தமோ கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகள் இந்த ஒரு வருடத்திற்குள் நடந்தே தீர்வதற்கான வாய்ப்பையும் குரு குடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு டைம் பீரியட். ஓகே. ரிஷபராசி பெண்களுக்கு எப்படி இருக்க போகுது? நான் தான் சொல்றேனே நகையா வாங்கி குவிக்க போறீங்கன்னு. அப்புறம் என்ன? நான் தான் கேட்டு வச்சுக்கணும் உங்ககிட்ட. அதனால ரிஷபராசி பெண்களா இருந்தா ஒரு கை போட்டுருங்க. அப்புறமா தனியா டீல் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ரிஷபராசி பெண்களுக்கு நகை சேருவதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. நெறைய வெள்ளி சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரிஷபராசி ஆண்களை பொறுத்தவரைக்கும் வேலையில் ஒரு மிகப்பெரிய உத்வேகம் வரப்போகிறது. இதுவரைக்கும் அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணி இருந்தீங்க. இல்ல அடுத்தவர்களுக்காக வரணும் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த தடவ அப்படியெல்லாம் ஸ்டாண்ட் அலோனா நிக்க போறீங்க. சொல்லி சொல்லி அடிக்க போறீங்க. உங்களுடைய ஐடியா இதுவரைக்கும் எடுபடாத இடத்துல இருந்த தன்மையெல்லாம் மாறி, இனிமே நீங்க சொல்ற ஐடியாவ கேட்டு ஒரு 10 பேர் வேலை பார்த்து, அதன் மூலமாக ஒரு ப்ராஜெக்ட் சக்சஸ் அடைஞ்சு, அதன் மூலமாக லாபம் கிடைக்க போகுது. ஸோ 7ஆம் இடம் முழுக்கும்போது இதுதான் நடக்கும். சொசைட்டில ஒரு மரியாதை, மதிப்பு இதெல்லாம் கிடைப்பதற்கான தன்மையும் ரிஷபராசி ஆண்களுக்கு கிடைக்கப் போகிறது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்தமா நெகட்டிவா சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு. கவனமா எதுல இருக்கணும் அப்டின்னா, நான் சொன்ன மாரி பேச்சில் மிகுந்த கவனம் தேவைப்படக்கூடிய வருடமா எது வரைக்கும் இருக்குன்னா, முதல் 5 மாதங்கள் இருக்கு. அவ்வளவுதான். அடுத்த 5 மாதங்கள் அது கூட பிரச்சனை இல்ல. ஸோ ரொம்ப 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 நல்ல டைம் பீரியடா தான் இருக்கு. அம்மாவோட உடல்நிலையில் மட்டும் கவனம் தேவை தேவை. இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. ரிஷப ராசிக்காரர்கள் அம்மாவோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவைப்படக்கூடிய தன்மையாகத்தான் இருக்கிறது. அதே மாரி அப்பாவுடைய பணம் கரைவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால ஒண்ணா உங்களுக்கு ஒரு குடுத்து ஒரு விஷயம் பண்ணலாம். இல்ல அவரு ஏதாவது அதனால கொஞ்சம் வீட்ல பெரியவங்க இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட கொஞ்சம் சொல்லி வைங்க. கொஞ்சம் உடம்ப பார்த்துக்கங்க. கொஞ்சம் பணத்தெல்லாம் விரயம் பண்ணாம அங்க இங்க வச்சிருங்கன்னு சொல்லி ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் சொல்லி வைங்க போதும். ஸோ இப்ப நீங்க படிக்கிற ரிஷபராசிக்கார குழந்தைங்களா இருந்தா எப்படி படிப்பீங்க அப்டின்னா, வேற லெவல் மார்க்ஸ் காட்டுவீங்க. இதுவரைக்கும் 5 பக்கத்துல ஆன்சர் பண்ணு அப்டின்னா, நீங்க 15 பக்கம் எழுதுவீங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. திடீர்னு உட்காந்து எப்படி இந்த நீங்க பார்த்துருக்கீங்களா? அந்த ஒரு படம் வரும். அண்ணாமலையா? ஆமா அப்டின்னு தான் நெனைக்கிறேன். அப்படியே சரத்குமார் கீழ இறங்குவாரு, நம்ம தலைவர் மேல ஏறுவார்ல அந்த மாரி, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரிஷபராசிக்காரங்க அப்படி லிஃப்ட்ல அப்படி மேல ஏற போறீங்க. அத பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட போறாங்க. ஸோ குழந்தைங்க சூப்பரா படிக்க போறாங்க. நீங்க 20 வயதிலிருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களாக இருந்தீர்களானால் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. நெறைய பேருக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. நான் ஆரம்பிக்கும் போதே குருவோட பார்வையில் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார் அப்படின்ற போது நெறைய காதல் திருமணம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். காதல் சக்சஸ் ஆகறதுக்கான சான்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே. அதே மாரி வேலை அப்படின்ற இடத்துல வேலை பார்த்ததெல்லாம் தாண்டி சொந்தமா தொழில் செய்து அதன் மூலமாக லாபத்தை ஈட்டக்கூடிய தன்மையும் இந்த ரிஷபராசி ஆண்களுக்கு இந்த வயது ஒத்தவர்களுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. ஓகே. நீங்க 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய ரிஷபராசி ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் ரிஷபராசி ஆண், பெண் யாராக இருந்தாலும் சரி, இந்த தடவ மாஸ் காட்ட போறீங்க. நெறைய நான் சொன்ன மாரி லாபங்கள் அதிகரிக்க போகிறது. நீங்க ரூ. 1க்கு வேலை செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 10 லாபம் கிடைக்க போகுது. லாபஸ்தானம் வலிக்கிறது. அது உங்க முயற்சியால் லாபம். நீங்க சும்மா போய் கேட்டு பார்த்தாலே சில பேர் இந்தான்னு உங்களுக்கு குடுப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கான லாபம் அதிகரிக்க போயிருது.
நெறைய பேரு இடத்த வித்து இன்னொரு இடத்த வாங்க போறீங்க. கட்டுன வீட்ட இடிச்சு புதுசா கட்டலாமான்ற எண்ணம் வரும். இல்ல வீட்ட ஏதாவது சீரமைப்பு பண்றது, வீட்ட இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு கட்டுறது, இல்ல இடம் வாங்கி வச்சிருக்கேன் அதுல வீடு கட்டுறேன்ற மாரி எண்ணம் வர்றது. இல்ல வீடு சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு மாற்றம் அப்படின்ற மாரி கொஞ்சம் வீடு சம்மந்தப்பட்டு சில நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்பை இந்த தடவ ரிஷபராசிக்காரர்கள், இந்த வயது ஒத்தவர்கள் எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட உங்களுடைய தசாபுதியினுடைய அடிப்படையில். ஓகே. நீங்க 60 வயதில இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களா இருந்தால், கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம், 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 கவனம் தேடப்படுகிறது. கொஞ்சம் ஆ யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வர்றது, கொஞ்சம் வந்து அந்த அந்த மர்ம உறுப்புகள்ல கொஞ்சம் பிரச்சனை வர்றது, ஆ கொஞ்சம் ஒரு மாரி இன்டைஜஷன் ப்ராப்ளத்தில கொஞ்சம் மாட்டிக்கிறதுன்ற மாரி சின்ன சின்னதான உபாதைகள் அப்பப்ப வந்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முதல் 5 மாதங்கள். அடுத்த 5 மாதங்கள்லேருந்து எல்லாமே சரியா போகுது. ஏன்னா குருவோட அமைப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. 3ஆம் இடத்துல குரு உட்கார்ந்து கிட்டத்தட்ட பார்க்கக்கூடிய பார்வை எல்லாமே உங்களை வலுப்பெறச் செய்யக்கூடிய தன்மையாகத்தான் இருக்கிறது. ஸோ இந்த 3ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன ஆகும்னா, கொஞ்சம் இந்த ஷோல்டர் பெயின் 60 வயது தாண்டிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இல்ல 55லேருந்தே எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கை வலிக்குது, இந்த ஷோல்டர் வலிக்கிறது, கை வலிக்கிறது, பின்னாடி முதுகுல, நடு முதுகுல ஒரு வலி வர்றது. இந்த மாரி விஷயத்த அப்பப்ப லைட்டா எட்டி பார்க்கும். நானும் இருக்கேன்ல அப்படின்ற மாரி. ஸோ பெருசா கவலைப்படுறதுக்கோ, பெருசா நெகட்டிவா வர்றதுக்கோ ஒண்ணுமே இல்ல. சர்ஜரியே பண்ணணும்னு சொன்னா கூட இன்னொரு டாக்டரோட ஒப்பீனியன் கேட்டு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத நிலைமையை உங்களுக்கு சரி குடுப்பதற்கான வாய்ப்பு அங்க இருக்கு. அதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபங்கள் குவியக்கூடிய வருடமாகத்தான் இந்த 2026வது வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. என்ன தெய்வத்தை நான் வந்து வழிபாடு செய்யலாம் இந்த 1 வருஷம் ஃபுல்லா ஆரம்பிக்கும்போது என்ன தெய்வத்த நான் புடிச்சுக்கிறது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஸ்ரீமன் நாராயண வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும், மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக அமைய காத்திருக்கிறது. 10வதுக்கு 3ஆம் இடத்துல வேற உட்கார்ந்திருக்காரு. அம்பிகையோடு கூடிய அதாவது மகாலட்சுமி தாயார் வழிபாடும், ஸ்ரீமன் நாராயண வழிபாடும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவ பணம் அப்படின்ற விஷயத்துல இருந்த மிகப்பெரிய தடையெல்லாம் நிவர்த்தி செய்து தரக்கூடிய வழிபாடாக இருக்கும். ஓகே. ஆரம்பிக்கும்போதே முடியும் அப்படின்னா, நியூ இயர் அன்னைக்கே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சாதாரண விஷயம் தான். ஒரு ரூ. 10 விஷயம் தான். நீங்க விளக்கேத்தும்போது, அந்த விளக்குல டைமண்ட் கல்கண்டு போட்டு, அன்னைக்கு ஒரு நாள் நியூ இயர் அன்னைக்கு ஒரு 6 டூ 7 உட்காந்து ஏத்தி, உங்கனால முடிஞ்ச மகாலட்சுமி ஸ்ருதிய சொல்லி, விஷ்ணு சஹஸ்ரநாமம் போட்டுவிட்டு இந்த வருஷத்த ஆரம்பிச்சு பாருங்க. மிகப்பெரிய மாற்றம் நான் சொல்ல வேண்டாம். உங்களுக்கே உணர்வீர்கள். அந்த அளவுக்கு நாராயணனுடைய அனுக்கிரகம் மிக, மிக, மிக ரொம்ப, ரொம்ப நல்லா இருக்கு. யாருக்கு? ரிஷபராசிக்காரர்களுக்கு. முடிஞ்சா திருப்பதிக்கு ஒரு தடவ போயிட்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். திருப்பதி முடிஞ்சா போயிட்டு வாங்க. இல்ல அதுவே இதுக்கான அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு. நெறைய பேருக்கு இந்த தடவ திருப்பதி பிரசாதம் கையில கிடைக்கும். 2026 வருஷம் ஆரம்பிக்கும் போதும் சரியில்ல, முடியறதுக்குள்ளயும் கண்டிப்பாக நெறைய பேருக்கு திருப்பதி லட்டு கிடைக்கிறது, திருப்பதி பிரசாதம் கிடைக்கிறது, பாலாஜி ஃபோட்டோ கிடைக்கிறது, திருப்பதி பெருமாளுடைய ஒரு சிலை கிடைக்கிறதுன்ற மாரி இந்த தடவ பெருமாள் நெறைய உங்களோட கனெக்ட் ஆறாரு. அப்ப என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் காசு பணத்துல நீ கஷ்டப்பட்டுட்டு இருந்த. இனிமே நான் இருக்கேன். நீ எத பத்தியும் கவலைப்படாத. முயற்சிய கண்ண மூடி ஸ்டார்ட் பண்ணி, இந்த பக்கம் லாபத்த குடுக்க நான் ரெடி அப்படின்ற மாரி, பெருமாள் உங்களுக்கு இந்த சமிக்கைக்கு மூலம் தான் காட்ட தயாராக இருக்கிறார். தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய வருடமாகத்தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு 2026வது வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது.